பெனியேல். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்போது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொலைச்சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. யாக்கோபு பிந்தி தனித்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் தேவனோடு தனித்திருந்த ஒரு சிலரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: யாக்கோபு, மோசே, எரேமியா, தானியேல், இயேசு, பவுல். ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் யாக்கோபோடே போராடுகிறார். இது சாதாரணமாக நடைபெறுகிற ஆவிக்குரிய போராட்டம் அல்ல. இது ஒரு மனுஷனோடு உண்மையிலேயே போராடுவதை குறிக்கும். இந்த வாக்கியத்தில் மனுஷன் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஈஷ் என்பதாகும். யாத்திராகமம் 15:3, யோசுவா 5:13 ஆகிய வசனங்களில் இது தேவனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் எவ்வளவு நேரம் நீடித்தது என்று தெரியவில்லை. இந்த போராட்டம் இரவு முழுவதும் நடந்திருக்கலாம். யாக்கோபின் விசுவாசம் வெற்றி பெறுகிறது. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறார். பொழுது விடுகிறதினால் அந்த மனுஷன் நான் போகட்டும் என்று சொல்லுகிறார். யாக்கோபு கர்த்தருடைய தூதனானவரோடு போராடி அவரை மேற்கொள்கிறார். இந்த சம்பவம் ஓசியா 12:4 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். ஓசியா 12:4. யாக்கோபு இரவு முழுவதும் தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய குமாரரையும் யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடக்க உதவி செய்திருக்கிறார். இப்போது பொழுது விடுகிறது. யாக்கோபு அதிகாலை வேளையிலே தனித்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய கவலைகளையும் பயங்களையும் பிரச்சனைகளையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சொல்ல வேண்டும் என்று யாக்கோபு விரும்புகிறார். யாக்கோபு கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுவதற்காக தனித்திருக்கிறார். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் யாக்கோபோடே போராடுகிறார். அந்த மனுஷனால் யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. யாக்கோபோடு போராடுகிற மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பிரதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஏசாயா 63:9. இவர் தேவனுடைய ஷேக்கேனா மகிமைக்கு முன்பாக ஊழியம் செய்கிற தூதர்களில் ஒருவர். இந்த தூதன் தேவனுடைய தெய்வீக மகிமைக்கும் மாட்சிமைக்கும் முன்பாக ஊழியம் செய்கிறவர். இந்த தூதன் மிகவேலாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யாக்கோபு இப்போது மிகுந்த பயத்திலும் வியாகுலத்திலும் இருக்கிறார். அவர் தனித்திருந்து கர்த்தரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏசா தனக்கும் தன் குடும்பத்திற்கும் என்ன செய்ய போகிறார் என்பது யாக்கோபுக்கு இன்னும் தெரியவில்லை. கர்த்தரே யாக்கோபை கானான் தேசத்திற்கு போகுமாறு சொல்லி இருக்கிறார். ஆனால் கானான் தேசத்திற்கு போக யாக்கோபுக்கு தடை உண்டாயிருக்கிறது. தான் கானான் தேசத்திற்கு போகாதவாறு கர்த்தரே தன்னை தடை பண்ணுகிறாரோ என்னும் சந்தேகம் யாக்கோபின் மனதில் உண்டாயிற்று. ஆகையினால் யாக்கோபு தூதனானவரோட போராடுகிறார்.
யாக்கோபு அந்த தூதரை நோக்கி அழுது கெஞ்சுகிறார். யாக்கோபின் மனதில் பயம் நிரம்பி இருக்கிறது. அது அழுகையாக வெளிப்படுகிறது. யாக்கோபு அந்த தூதனானவரோட போராடி மேற்கொள்கிறார். யாக்கோபிடத்தில் போராடும் ஆயுதம் எதுவும் இல்லை. அவருடைய கண்ணீரே அவருக்கு ஆயுதமாய் இருக்கிறது. தூதனானவரால் யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. யாக்கோபும் அந்த தூதனானவரோட போராடி கொண்டிருக்கிறார். யாக்கோபு பொழுது விடியும் அளவும் அந்த தூதனானவரோட போராடுகிறார். ஆனாலும் அந்த தூதனானவரால் யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. யாக்கோபு தன்னுடைய ஆவியிலே சோர்ந்து போயிருக்கிறார். ஆனாலும் அந்த சோர்வினால் யாக்கோபின் விசுவாசம் அசைக்கப்படவில்லை. யாக்கோபுக்கு பயமும் வியாகுலமும் உண்டாயிருக்கிறது. ஆனாலும் அவை யாக்கோபின் ஜெபத்தை நிறுத்தவில்லை. யாக்கோபு தன்னுடைய சொந்த பலத்தினால் தூதனானவரோடு போராடவில்லை. அவர் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பலத்தினால் தூதனானவரோடு போராடுகிறார். நம்முடைய சுய பலத்தினால் நாம் கர்த்தரோடு போராடி ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. யாக்கோபு தூதனானவருடனே பொழுது விடியும் அளவும் போராடுகிறார். அவர் தன்னுடைய போராட்டத்தை நிறுத்தவில்லை. தூதனானவராலும் யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. யாக்கோபு தூதனானவரோட போராடினாலும் அவருக்கு வேதனையோ சரீர களைப்போ ஏற்படவில்லை. யாக்கோபு தனக்கு வெற்றி கிடைக்கும் வரையிலும் தூதனானவரோடு போராட வேண்டும் என்று தீர்மானமாயிருக்கிறார். அப்பொழுது தூதனானவர் யாக்கோபுடைய தொடை சந்தை தொடுகிறார். அதனால் யாக்கோபு அவரோட போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கினாலும் அவர் தன்னுடைய போராட்டத்தை நிறுத்திவிடவில்லை. தூதனானவர் யாக்கோபின் தொடைச்சந்தை தொட்டதினால் யாக்கோபுக்கு வலியோ வேதனையோ ஏற்படவில்லை. கர்த்தரே தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நமக்கு காயத்தை ஏற்படுத்துகிறார். அவரே தம்முடைய கிருபையினாலே நம்முடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து காயம் கட்டவும் செய்கிறார். காயப்படுத்துவதும் காயம் கட்டுவதும் ஒரே சமயத்தில் நடைபெறுவதனால் நமக்கு வேதனை தெரிவதில்லை. தூதனானவரால் தம்மோடு போராடுகிற யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கின பிற்பாடும் அவர் போராடுவதை நிறுத்தவில்லை. அப்போது தூதனானவர் யாக்கோபை நோக்கி, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்று சொல்லுகிறார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லிவிடுகிறார். தூதனானவர் யாக்கோபோடை சொன்னது கர்த்தர் மோசையோடு சொன்னது போல இருக்கிறது. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னை விட்டுவிடு என்று சொன்னார். தூதனானவர் யாக்கோபை நோக்கி, நான் போகட்டும் என்று சொல்லுகிறார். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். யாத்திராகமம் 32:10. தூதனானவர் யாக்கோபின் விசுவாசத்தை அங்கீகரித்து அவரை கனம் பண்ணுகிறார். யாக்கோபின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். யாக்கோபு பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் தூதனானவரோட போராடி அவரை மேற்கொண்டார். யாக்கோபு தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று யாக்கோபு தூதனானவரிடத்தில் தீர்மானமாக சொல்லுகிறார். யாக்கோபு தூதனானவரோடு போராடுகிறார். யாக்கோபு அவரை போராடி மேற்கொள்கிறார். யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு இந்த போராட்டத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாக்கோபு தேவதூதனானவரோடு போராடி அவரை மேற்கொண்டாலும் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்கும்போது யாக்கோபு தன்னை வெகுவாக தாழ்த்துகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய இருதயத்தில் தாழ்மை இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை குறித்த பெருமையோ நம்முடைய விசுவாசத்தை குறித்த பெருமையோ நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. தூதனானவர் யாக்கோபை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் யாக்கோபை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்கிறார். யாக்கோபு தூதனானவருக்கு பிரதியுத்தரமாக தன்னுடைய பெயரை யாக்கோபு என்று சொல்லுகிறார். அப்பொழுது தூதனானவர் யாக்கோபை நோக்கி, உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல்
இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் பெயருக்கு ஏமாற்றுக்காரன் அல்லது எத்தன் என்று பொருள். இஸ்ரவேல் என்னும் பெயருக்கு தேவனோடு ஆளுகை செய்கிறவர் என்று பொருள். யாக்கோபு தூதனானவரோடு போராடி அவரை மேற்கொண்டார். தூதனானவர் இது பற்றி சொல்லும்போது தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று யாக்கோபுக்கு சொல்லுகிறார். இதனால் யாக்கோபுக்கு தேவனோடும் வல்லமை இருக்கும், மனுஷரோடும் வல்லமை இருக்கும். இஸ்ரவேல் என்னும் எபிரேய வார்த்தையில் 2 சொற்கள் உள்ளன. ஒன்று சர் என்பதாகும். இதற்கு அதிபதி என்று பொருள். ஆளுகை செய்கிறவர், ஜெயம் பெறுகிறவர் என்றும் இதற்கு பொருள் கூறலாம். இஸ்ரவேலில் உள்ள மற்றொரு வார்த்தை ஏல் என்பதாகும். இதற்கு தேவன், பெலன், சர்வ வல்லமை என்று பொருள். இஸ்ரவேல் தேவனோடும் மனிதரோடும் போராடி வெற்றி பெற்றவர். யாக்கோபு மனுஷனோடு போராடி வெற்றி பெற்றார். இப்பொழுது தேவனோடு போராடி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த பெயர் யாக்கோபிற்கும் அவருடைய சந்ததிக்கும் கிறிஸ்துவிற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு இஸ்ரவேலின் வரலாற்றையும் தேவன் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின விதத்தையும் பிரதானமாக கூறுகிறது. இஸ்ரவேல் ஒரு தேசமாக ஆரம்பமானது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 430 வருஷ வனாந்திர பிரயாணம், 41 வருஷ பிரயாணங்களும், அலைந்து திரிதலும், கானானை மேற்கொள்ளுதல், 16 நியாயாதிபதிகளின் கீழ் அவர்களுடைய அனுபவங்கள், 42 ராஜாக்களின் கீழ் அவர்களுடைய அனுபவங்கள், இஸ்ரவேலரின் அடிமைத்தனம் ஆகியவையும் பழைய ஏற்பாட்டில் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா, நெகேமியா ஆகியோரின் நாட்களில் இஸ்ரவேல் மறுபடியும் ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்பட்டது. தூதனானவர் யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பிவிடுகிறார். யாக்கோபு தூதனானவரை நோக்கி, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் தூதனானவர் தம்முடைய பெயரை யாக்கோபுக்கு அறிவிக்கவில்லை. அவர் யாக்கோபை நோக்கி, நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லிவிடுகிறார். தூதனானவர் யாக்கோபுக்கு தம்முடைய நாமத்தை சொல்லுவதற்கு பதிலாக யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்திற்காகத்தான் தூதனானவரோடு போராடினார். நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்று யாக்கோபு சொன்னார். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்னும் புதிய பெயர் கிடைத்திருக்கிறது. யாக்கோபுக்கு தன்னுடைய புதிய பெயரை விட தூதனானவருடைய ஆசீர்வாதமே மேன்மையானதாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு பெரிய பெயர் கிடைப்பதை விட கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவருடைய கிருபையுமே நமக்கு பேருதவியாய் இருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை விட ஜீவ விருட்சமே மேன்மையானது. தூதனானவர் யாக்கோபுக்கு புதிய பெயரை கொடுக்கிறார். யாக்கோபோ அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்னும் புதிய பெயரை கொடுக்கிறார். பெனியேல் என்னும் பெயருக்கு தேவனுடைய முகம் என்று பொருள். யாக்கோபு இந்த ஸ்தலத்தில தேவனை முகமுகமாய் கண்டு உயிர் தப்பி பிழைத்திருக்கிறார். தான் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டதை யாக்கோபு பெரிதாக நினைக்கவில்லை. தேவனுடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு பெரிதாய் நினைக்கிறார். யாக்கோபு இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லும்போது, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய கிருபையினால் யாக்கோபு அவரை முகமுகமாய் தரிசித்தாலும் உயிர் தப்பி பிழைத்திருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் தூதனானவரோடு தான் போராடி மேற்கொண்டதையும் பெருமையாய் சொல்லவில்லை. நான் இந்த ஸ்தலத்திலே தூதனானவரோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லாமல் யாக்கோபு கர்த்தருடைய கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கர்த்தரை இந்த ஸ்தலத்திலே முகமுகமாக தரிசித்தாலும் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் இன்னும் உயிர் தப்பி பிழைத்திருப்பதாக யாக்கோபு நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுகிறார். யாக்கோபு பெனியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. யாக்கோபு தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடக்கிறார். தூதனானவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. யாக்கோபு தொடை சுளுக்கினால் நொண்டி நொண்டி நடக்கிறார். அவரால் சரியாக நடக்க முடியவில்லை. அவருடைய காலிலே சேதாரம் உண்டாயிற்று. தன்னுடைய காலில் தனக்கு சேதாரம் உண்டானாலும்
தனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைத்திருப்பதற்காக யாக்கோபு மிகவும் சந்தோஷப்படுகிறார். யாக்கோபு நொண்டி நொண்டி நடந்தாலும் அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு சந்தோஷமாய் நடக்கிறார். யாக்கோபு தன் ஜீவிய காலம் முழுவதும் நொண்டி நொண்டி நடந்து தன்னுடைய கல்லறைக்கு நொண்டியாகவே போனாலும் அவரோடு கூட கர்த்தருடைய ஆசீர்வாதமும் முடிவு பரியந்தமும் கூடவே போகிறது. இதுவே யாக்கோபுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். யாக்கோபு பெனியரை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. யாக்கோபு கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிற போது அவருடைய ஆத்மாவிலே சூரியன் உதயமாகிறது. அவருடைய ஆத்மாவின் இருள் நீங்கி அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று.